ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The book of Job chapter 5 verse 10. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே யோபின் புஸ்தகத்தில் என்ன நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்றால், 2 பேரை குறித்து ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். ஒன்று தாழ்ந்தவர்கள், மற்றொன்று துக்கப்படுகிறவர்கள், துக்கிக்கிறவர்கள். இந்த 2 விதமான மக்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த தாழ்ந்தவர்கள் என்று சொன்னால் யார்? இவர்கள் சமுதாயத்தினால் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, மற்ற மனிதர்களால் இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் யார் என்று சொன்னால் தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டவர்கள். அவர்களை குறித்து தான் வேதம் நமக்கு இங்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் உயர்த்துகிறார். ஆங்கிலத்தில் ஒரு வாசகத்தை இப்படியாய் சொல்லுவார்கள், த வே அப் இஸ் டவுன். அதாவது மேலே போகணும், மேலே போகிறதுக்கான வழி எங்கே இருக்குன்னா கீழே. இப்போ ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு, செகண்ட் ஃப்ளோருக்கு, இல்லை 4th ஃப்ளோருக்கு, 5th ஃப்ளோருக்கு போகணுன்னா எங்கே போய் தேடணும்? வழியை கீழே தான் தேடணும். கீழே தான் லிஃப்ட் இருக்கும், கீழே தான் ஸ்டேர்ஸ் இருக்கும். அந்த கீழே இருக்கிற ஸ்டேர்ஸ் வழியாக நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் மேலே வர முடியும். அப்போ the வே அப் இஸ் டவுன். மேலே வரத்துக்கான வழி எங்கே இருக்குன்னா கீழே தான். அப்போது இது நம்முடைய வாழ்க்கைக்கும் தகும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும், கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அநேகர் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னு சொன்னால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், தாழ்த்த வேண்டும். இந்த இடத்துல பார்க்குறோம், அதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, தாழ்ந்தவர்களை உயரத்தில் ஆண்டவர் வைக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேத்யூ சாப்டர் 23 verse 12. தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்கே 2 பேரை குறித்து இங்கே சொல்லுது வசனம். ஒருத்தன் தன்னையே உயர்த்திக்கிட்டு இருக்கிறவன், எப்பொழுதுமே தன்னை குறித்து ஒரு பெரிய எண்ணத்தோடு தன்னை உயர்த்தி கொண்டு, தன்னை குறித்தே பெருமை பேசிக்கொண்டு, தன்னை எப்பொழுதுமே புகழ்ந்து கொண்டு, தன்னுடைய தாரை ஊதிக்கொண்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்கிறார். அவன் தாழ்த்தப்படுவான். எப்படியாச்சும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தாழ்ந்து போயிடுவான். ஆனால் யார் உயர்த்தப்படுவா என்று நாம் பார்க்கும்போது, தன்னை தாழ்த்துகிறவன் அவன்தான் உயர்த்தப்படுவான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவர் நமக்கு தெளிவாக அதை போதிக்கிறார். அப்போது இந்த இடத்துல யோபில் நம்ம வாசித்தது போல தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்துன்னு சொன்னால் முதல்ல நமக்குள்ள அந்த தாழ்மை இருக்கணும். அந்த தாழ்மை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அது முதல் பாடமே தாழ்மை தான். ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார். கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாரு? நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் உடையவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். மனத்தாழ்மை, நான் மனத்தாழ்மை உடையவராக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் வாங்க என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நான் மனத்தாழ்மை உடையவராக இருக்கிறேன். அப்போ எதை கற்றுக்க சொல்கிறாருன்னா மனத்தாழ்மை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமே மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி. அப்படிப்பட்ட அந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தான் கர்த்தர் நம்மை உயரத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாதபடி இன்னொரு காரியத்தை இங்கே சொல்கிறாரு. துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். துக்கிக்கிறவர்கள், those who mourn, துக்கிக்கிறவர்கள். யார் இந்த துக்கிக்கிறவர்கள்? யாருக்கு இந்த ரட்சிப்பு?
ஆண்டவர் பாருங்க, அவர்களை நான் ரட்சிப்பேன்னு சொல்கிறார். ஐ வில் சேவ் தம், ஐ வில் கீப் தம் இன் சேஃப்டி அப்படின்னு ஆங்கிலத்தில் வசனம் போட்டிருக்கு. ஐ வில் கீப் தம் இன் சேஃப்டி. அவர்களை நான் ரட்சித்து அவர்களை பாதுகாப்பேன்னு சொல்கிறார். யாரை? துக்கிக்கிறவர்களை. நம்ம எல்லாருக்குமே துக்கம் உண்டு. நம்ம எல்லாருமே பல காரியங்களை குறித்து துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த துக்கமெல்லாம் நம்மை ரட்சிக்காது. நாம் எப்படிப்பட்ட ஒரு துக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பி கொள்ளுவோம். அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறாரு, 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். லௌகீக துக்கம், இன்னைக்கு அநேகர் பாருங்க, லௌகீக துக்கம்னா இந்த உலகத்துக்கு எடுத்த துக்கம், மாம்சத்துக்கு எடுத்த துக்கம். இந்த உலகத்தில் பல காரியங்களை குறித்து இன்னைக்கு மக்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. துக்கப்பட்டு அந்த துக்கம் அவங்களுக்கு டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டு கடைசியில் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா சூசைடுக்கு போயிடுறாங்க. இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறாங்க. பிளட் ப்ரெஷர் ஏறி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து செத்து போகிறாங்க. இப்படி நிறைய பேர் துக்கப்பட்டே துயரத்தினால் செத்து போகி மாண்டு போகிறவர்கள் அநேகர். ஆனால் லௌகீக துக்கம் அப்படி செய்கிறது. லௌகீக துக்கம்னா அந்த உலகத்துக்கு ஏற்ற துக்கம். ஆனால் ஆண்டவர் இங்கே துக்கப்பட சொல்கிறாரு. என்ன துக்கப்பட சொல்கிறாருன்னா தேவனுக்கு ஏற்ற துக்கம். இந்த துக்கம் எப்படி வரும்? நான் இன்னும் இயேசுவை போல் மாறவில்லையே, நான் இன்னும் பரிசுத்தமாகவில்லையே, நான் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவில்லையே, நான் இன்னும் அதிகமாக வேதத்தை தியானிக்க முடியவில்லையே, பரிசுத்த ஆவியானோருடைய நிறைவு எனக்கு போதாதே என்று அப்படிப்பட்ட துக்கம். நான் இன்னும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யாமல் இருக்கிறேனே, எனக்கு ஆத்தும பாரம் இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி என்னை குறித்து இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள் என் வாழ்க்கையில் இல்லாததை குறித்து நான் துக்கப்பட வேண்டும். அப்படி துக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அந்த துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவாக இராமல் அந்த துக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குது. அங்கே ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் உண்டாக்குகிறார். தர்மையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாகணும்னு சொன்னால் நீங்கள் துக்கப்படுங்க. எப்படிப்பட்ட துக்கம்? உலகத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பணத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உங்கள் சரீரத்தில் இருக்கிற சுகவீனத்தை குறித்து, இதுக்கெல்லாம் நீங்கள் துக்கப்படக்கூடாது. அதெல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நம்ம துக்கப்பட வேண்டியது, நான் இன்னும் இயேசுவை போல் மாறவில்லையே, நான் இன்னும் தேவ பக்தியிலே இன்னும் வளரவில்லையே, தேவனை அறிகிற அறிவிலே போதுமான அளவு நான் இருக்க வேண்டிய பிரகாரம் இருக்கவில்லையே என்று சொல்லி நாம் துக்கப்படும் பொழுது அந்த துக்கம் ரட்சிப்பாய் மாறுகிறது என்பதை தான் இங்கே யோபின் புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். இங்கே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நான் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த 2 காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தந்தருளுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறார். யோபு 5:10 வாசிக்கிறேன். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் இந்த 2 காரியத்தை இந்த நாளில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றுங்கள். தாழ்த்துங்க, உங்களை எல்லா இடத்துலையும் தாழ்த்துங்க. பெருமையே வரக்கூடாது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். சாத்தான் பாருங்க, வீழ்ச்சி அடைந்தான்னு சொன்னால் அவன் விபச்சார பாவமோ களவோ திருடோ கொள்ளையோ கொலையோ செய்யலை. அவன் செஞ்சதெல்லாம் பெருமை அடைந்தான். அந்த பெருமையினால்தான் வீழ்ச்சி அடைந்து போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் மேட்டிமை, பெருமை, அகந்த இதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதை இயேசு கிறிஸ்துக்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு அதை போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையின் மூலமாக தாழ்மையை பிரதிபலிக்கிறார். அவர் மூலமாக அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொண்டு நம்மை இயேசுவை போல் நம்மை தாழ்த்தும் போது
நிச்சயமாக எப்படி இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டாரோ, பிதாவின் வலதுகரத்தினால் அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின போது உயர்த்தப்பட்டாரோ, அதுபோல நீங்களும் உங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். அதோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே துக்கப்பட வேண்டும். ஆவிக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம் அடையும் பொழுது கர்த்தர் உங்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படி தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று நாங்கள் யோபு 5:10 வாசித்தது போல இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த 2 காரியங்களை அவர்கள் அபியாசப்படுத்த தங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக்க, அதன் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.